ஹாய், இன்றைக்கி சண்டே மார்னிங். ஸோ மார்னிங் ஈஸியான ரெசிபி தயிர் சேமியா தான் செஞ்சுருந்தேன். நேற்று டிமார்ட் போயிருந்தேன். டிமார்ட் வந்து செம கூட்டம். எப்போவுமே டிமார்ட் போகிறதா இருந்தால் வீக்கெண்ட் ப்ரிஃபரே பண்ணக்கூடாது, வீக் டேலேயே போயிட்டு வந்துடணும். பொறுமையாக எதுவுமே வாங்க முடியாது, அவசர அவசரமாக வாங்குற மாதிரி இருந்தது. இது நெய்க்கிண்ணம், டிஃபன் பாக்ஸ், அப்புறம் இது வடை அப்பளம்லாம் பொரித்து எடுத்து வைக்கிறதுக்கு இது வாங்கியிருந்தேன். அப்புறம் குட்டி ஒரு தட்டம், வரமிளகா, கிச்சன் டவல் தேவைப்பட்டது, அது 3 வாங்கியிருந்தேன். இந்த டைம் தான் பாஸ்தா வாங்கியிருந்தேன், ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு. இந்த பெட் கவர் வந்து கிங் சைஸ் பெட்டுக்கு 600 காட்டனில் இருந்தது, நல்லா இருந்தது. இந்த டஸ்டர் வந்து ஃபேனுக்கு மேலே துடைக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தது, மேலே நம்ம வளைச்சிக்கலாம். ஸோ அதனால் நான் அதை வாங்கியிருந்தேன். அப்புறம் மட்டன் தண்ணி குழம்பும் மட்டன் சுக்காவும் தான் செஞ்சேன். இதுக்கு தேவையான பொருட்கள் மல்லி, சீரகம், சோம்பு அதெல்லாம் போட்டுட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, வரமிளகா, முந்திரி, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். கசகசா அதெல்லாம் போட்டுக்கணும். இது ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சிட்டு, செகண்டாக வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும். ஆக்சுவலி இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு மட்டன் எடுத்துகிட்டு வரேன், அதனால் நான் பெரிய வெங்காயமே போட்டு வதக்கி அரைச்சிக்கிட்டேன். குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் சட்டியில் சாப்பாடு வச்சு வடிச்சுக்கிட்டேன். அதே வடை சட்டியில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சிக்கோங்க. குக்கரில் மட்டன், மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சு விழுது எல்லாத்தையும் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு, உப்பு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதே வடை சட்டியில் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், நான் பெரிய வெங்காயம் போடுறேன். பெரிய வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் மசாலாவில். அதையும் இதில் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு, இந்த குக்கர்லேருந்து மட்டன் எடுத்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சுண்ட வதக்கிடணும். மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, ஸோ அவருக்கு பிடிச்ச இளநீர் பாயசம் தான் செஞ்சுருந்தேன். இளநீர் பாயசம் செஞ்சால் என் பையனும் ஹஸ்பண்டும் நல்லா சாப்பிடுவாங்க. இளநீர் பாயசம் செய்கிறதுக்குள்ளே என் பையன் வந்து கேட்டுகிட்டே இருந்தான், அம்மா ரெடி ஆயிடுச்சு, அம்மா ரெடி ஆயிடுச்சான்ட்டு. இது செய்ய கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு 1.5 லிட்டர் பால் ஊற்றிட்டு, அதுவே ஒரு கால்வாசி வர 1.5 லிட்டர் பால் வந்து கால்வாசி வர அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். அந்த சுண்டிருந்தோ அதில் ஒரு 2 கைப்பிடி சர்க்கரை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நான் இதுக்கு 2 தேங்காய் எடுத்துருந்தேன். இது குட்டி குட்டி தேங்காய், அதனால் 2 தேங்காய் பால் எடுத்துருந்தேன். தேங்காய் அரைக்கும்போது இளநீர் சேர்த்து அரைக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றாமல் இளநீர் சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த இளநியோட வழுக்கையை நல்லா இலசாக இருக்கிறத எடுத்து
குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து தேங்காய் பாலுக்குள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட அது தனியாக எடுத்து அரைச்சி க்ரீம் மாதிரி சேர்த்துக்கலாம். அது மட்டும் தனியாக மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. இது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த தேங்காய் பால் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இது ரொம்ப க்ரீமியாக இருக்கும் அரைச்சிட்டு வந்தால். அதை அரைச்சிட்டு வந்து இந்த தேங்காய் பால் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் ஏலக்காய் பொடி, நம்ம காய்ச்சி வச்சுருந்த ரபடி, அது எல்லாத்தையும் கலந்து கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க், நான் 400 கிராம் ஊற்றிருந்தேன். இதுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா தேங்காய் பால் பாயசம் ரெடி. இளநீர் பாயசம் ரெடி. நான் தேங்காய் பால் பாயசம் தப்பாக சொல்லிட்டேன். இளநீர் பாயசம் ரெடி.